அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இன்றைக்கி காலை பசி அரைக்காக வந்து நான் ராகி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ராகி எங்கள் 2 பேருக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக அதில் வந்து உப்பு தண்ணி தெளித்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 பல்லு தேங்காய் எடுத்து அதை மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எனக்கு திருவாப்பிலை கிடையாது, திருவ முடியாதுங்கிறதுக்காக மிக்சியிலே போட்டு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு கொலாண்டரில் போட்டு வேவுறதுக்காக அடுப்பில் வச்சுட்டு நைட்டு களி வச்சிருந்த ஏனம் எல்லாமே இருந்துச்சு. அதையும் நம்ம காலையில் கையோட அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இடம் கொஞ்சம் நீட்டாகிடும் அப்படிங்கிறதுக்காக அதை அடுக்கி முடிச்சதுக்கப்புறம் வச்சிருந்த ராகி வந்து எனக்கு வெந்து வந்துருச்சு. அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய், நாட்டு சர்க்கரை, அப்புறம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டேன். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது தொண்டை அடைக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நல்லெண்ணெய். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவேன். அது முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கிட்டக்க போய் நம்ம சமையல் பண்ணலாம். இன்றைக்கி வந்து முட்டை சோறு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒரு 4 நாளாக வந்து நல்ல ஹெவியான சாப்பாடு அப்படிங்கிறதுனால முட்டை சோறு இன்றைக்கி செஞ்சாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்போதுமே எல்லோரும் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியே முட்டை சோறு கிளறி எடுத்து வச்சுட்டு ஆப்பத்துக்கு ஊற போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற போட்டுட்ருக்கேன். ஆப்பத்துக்கு வந்து பச்சரிசி போட்டு ஒரு கைப்பிடி உளுந்து போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏனம்லாம் கரைச்சி ஏனத்தை எல்லாத்தையுமே வந்து கையோட கழுவி வச்சுட்டு வந்து உட்காந்து ஒரு 4 மணிக்கிட்டக்க சரி பாலை காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போய்ட்டு பாலை காய்ச்சிட்டு எங்கள் 2 பேருக்கும் தேவையான டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் வந்து டீயை ஏற்றி விட்டுட்டேன். டீயை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் வாசலில் போய்ட்டு நேற்று நைட்டு துவச்சி போட்டிருந்த துணியெல்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து கையோட எடுத்துட்டு பெட்ஷீட்டை மட்டும் நான் கொடியிலே வச்சு மடித்தேன். ஏன்னா வெளியில் எடுத்து மடிக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை மடிச்சுட்டு வாசலையும் பெருக்கிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுறதுலாம் இருந்துச்சு. அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதெல்லாம் ஊற்றிட்டு உள்ளே வந்து பார்த்தேன் டீயும் எனக்கு கரெக்டாக கொதிச்சு வந்துருந்துச்சு. அது கொதிச்சதுக்கப்புறம் எனக்கும் என் ஹலுக்கும் வந்து ஒரு கப்பில் ஊற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து பிஸ்கெட் இல்லாமல் கண்டிப்பாக டீ இறங்காது. 2 பேருமே உட்காந்து குடிச்சு முடிச்சுட்டு புதுப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லவும் அதை போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு. இப்படி தான் என்னோடய ரொட்டீன் வந்து இன்றைக்கி போச்சு. தேங்க்யூ.